வாசி யோக பயிற்சி மற்றும் தீட்சை அழைப்பு. அறவோர் யாவருக்கும் வந்தனம். இதுவரை வாசியோக பயிற்சி என்று மட்டுமே கேள்விப்பட்டும் படித்தும் இருப்பீர்கள். உண்மையில் வாசி யோகம் என்பது சித்தர் பெருமக்களின் ஒரு இரகசிய குறியீடு. நமசிவய எனும் 5 எழுத்தில் நகாரம் மண், மகாரம் நீர், சிகாரம் நெருப்பு, பகாரம் காற்று மற்றும் யகாரம் ஆகாயம் ஆகும். பகாரம் என்கிற காற்றாக நம்முள் நிறைந்து இருக்கும் தச வாயுக்களில் சுட்சமம் நிறைந்த தனஞ்சயன் என்கிற வாயு நம்முடைய மூலாதாரத்தில் நிறைந்துள்ளது. இவ்வாயு மனிதனின் வாழ்நாளில் வெளிவருவதோ பயன்படுவதோ கிடையாது. ஒரு மனிதனின் இறப்புக்கு பின் 3வது நாளில் அவனது உடலை வீங்கச் செய்து அழிப்பதற்காக இவ்வாயு வெளிவரும். இப்படிப்பட்ட இந்த வகார வாயுவை நீட்டி நமது வாழ்நாளில் மெய்ஞானம் பெறுவதற்கும் உடல் நலம் பேணுவதற்கும் பொருள் வளம் கூடுவதற்கும் நம்முள் சிகாரமாகிய நெருப்பாக நிறைந்து இருக்கும் சீவ சோதியின் வழியே நம்முள் யகாரமாகிய ஆகாயமாக மறைந்திருக்கும் சித்தத்தில் போகம் என்கிற இணைப்பை செய்து பயன்படுத்தும் வித்தையே வாசி யோகம். சிவசித்தத்தால் நம்முடைய திருச்சிராப்பள்ளி சிவசித்த தவஞான சபையில் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை காலத்தில் வருகிற நவமி திதி ஞான நவமியாக கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் மெய்யன்பர்கள் யாவருக்கும் மெய்ஞான உபதேசமும் சிவஞான தீட்சையும் வாசியோக பயிற்சியும் அளிக்கப்படும். இந்த 2 மணி நேர மெய்ஞான உபதேசம் இதுவரை இறையை பற்றியும் தன்னை பற்றியும் உலகை பற்றியும் நீங்கள் அறியாமல் இருந்த பல்வேறு உண்மைகளையும் இரகசியங்களையும் அறிந்து புரிந்து கொள்ள உதவும். சிவசித்தமும் தங்களுக்கு வாய்ப்பும் கூடி வருமாயின் அவசியம் கலந்து கொண்டு சிவஞானம் பெற்று உய்ய மகிழ்வுடன் அழைக்கிறோம். இவன் சிவசித்த தவஞான சபை. இவ்வாய்ப்பு உலகோர் யாவருக்கும் கிடைக்கக்கூடிய எளிய வாய்ப்பு அன்று. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கும் சிவசித்தம் கொண்ட அடியவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. சிவம் தங்களை ஆட்கொள்ள உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி சிவத்தின் பால் தீரா பக்தி மட்டுமே. சிவத்தின் பால் மெய்பக்தி கொண்டோர் யாவரும் வருக, சிவஞானம் பெறுக.